ஓல்டு சாரியில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான அனார்கலி வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு சாரியை வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக அனார்கலி சுடி ஸ்டிச் பண்ணுற கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் நெக் டிசைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது பார்ட் 2ல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். பிகினருக்குமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது குட்டீஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் நிறையா பேர் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளீட்ஸ்லாம் அடுக்கடுக்காக எனக்கு ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சில ஃபார்முலா படி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னல் நீட்டாக உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டில் இந்த ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு தேவையானது வேஸ்ட் ரவுண்டு தான். இப்போ என்னோடய வேஸ்ட் ரவுண்டு 32 அதை எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் இந்த ஃபார்முலா கரெக்டாக பண்ண முடியும். இப்போ மீட்டரில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மீட்டருக்கு 39.4 இன்ச்சு சைஸு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அப்படி எடுக்காமல் ரவுண்டாக நம்ம 40 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சாரியில் ஃப்ராக் தைக்கிறோன்னு சொன்னால் சாரி 5 மீட்டர் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு கையும் நம்ம ஸ்டிச் பண்ணது போக மீதி நம்மளுக்கு 4 மீட்டர் இல்லைன்னா 3 மீட்டர் இருக்கும். இப்போ நான் 4 மீட்டர் இதில் எடுத்துக்கிறேன். ப்ளீட்ஸ் இன்டேக் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு தேவை ஃபேப்ரிக்கோட லென்த்து மைனஸ் வேஸ்ட் ரவுண்டு பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸு. இப்போது ஃபேப்ரிக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4 மீட்ரு. இதை நம்ம இன்ச்சில் கணக்கு பண்ணி எழுதணும். இதை 160 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். வேஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 1 இன்ச் கேப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால 1 இன்ச் அப்படின்னு சொல்லும்போது 32 நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்டு அதே அளவில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் 32 நம்ம போட்டுக்கலாம். 160லேருந்து 32 மைனஸ் பண்ணோம்னா 128 கிடைக்கும். பை 32 அப்படின்னு சொல்லும்போது 4 இன்ச் நம்மளுக்கு இன்டேக்காக கிடைக்கும். இப்போது ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் எப்படி நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ், அதாவது நம்ம இப்போ உங்களோட ஹிப் சைஸ் என்னவா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இன்டேக் அளவு எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 இன்ச் வைக்கிறீங்க, இல்லை 3 இன்ச் வைக்கிறீங்க, 4 இன்ச் வைக்கிறீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள். ப்ளஸ் நம்ம ஹிப் சைஸ் அளவு 32 இருந்துச்சுன்னா நீங்கள் 32 வச்சுக்கலாம், இல்லைனா 36 கூட வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் போடும்போது நம்மளுக்கு எத்தனை மீட்ரு துணி எடுக்கணும் அப்படின்ற அளவு கிடச்சிரும். இப்போ என்னோடய ஹிப் சைஸை அளவாக வச்சு தான் நான் இப்போ இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். 32 × 4 + 32 அப்படின்னு சொல்லும்போது 160 கிடைக்குது. இது 4 மீட்டர் அப்படின்ற மாதிரி. இது கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 1.5 இன்ச் 2 இன்ச் ஸ்டிச்சிங்காக நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்டேக் 4 எடுத்துருக்கோம்ல 4 மார்க் பண்ணணும், அப்புறம் 1 மார்க் பண்ணணும். இதே ஸ்டெப்பில் நீங்கள் மார்க் பண்ணி அதுபடியே நீங்கள் மடித்து அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய ஃப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் கிடைக்கும்.
அப்புறமா லைனிங் வந்து என்கிட்ட 2 மீட்டர் தாங்க இருந்துச்சு. அதை வந்து சின்ன சின்ன சுருக்கம்லாம் வச்சுட்டு ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் 3/4 ஸ்லீவ் தான் வந்து இதுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தான் பார்த்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு தாங்க. பழசு தான் வந்து எப்போவுமே புதுசாக வந்து ட்ரெண்ட் ஆகுது. முன்னாடிலாம் பஃப் ஸ்லீவ்னால் யாருக்குமே பிடிக்காது. இப்போ வந்து அதுதான் வந்து எல்லோரும் விரும்பி கேட்குறாங்க. நானுமே அதை தான் வச்சுருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்லீவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த பஃப் ஸ்லீவுக்கு வந்து 3 சுருக்கம் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒன்றே தான். எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து வளைவு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். தாங்க ஃப்ராக் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடுமே வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு சேரீல இருந்து அனார்கலி சுடி வந்து ஸ்டிச் பண்ணுறது கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து இதுதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. இன்னும் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பார்ட் 1 வீடியோ வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோட பார்க்கலாம். பாய் கைஸ்.